ஒரு சிறிய அபார்ட்மெண்டில் 2 வித்தியாசமான ரூம்மேட்கள் வாழ்ந்தனர். மேனா மினிக்கி கோபத்துடன் இருந்தாலும் புத்திசாலியான ஒரு டைகர், ஒரு பூனை மற்றும் கோல்டு கோபால் என்ற ஆனந்தமாக வாழும். ஆனால் ஜேம்ஸ் பாண்டை விட குறைவான அறிவுள்ள ஒரு தங்க மீட்பாளர் நாய். ஒரு பிற்பகலில் பெரும் விபத்து நடந்தது. ஃப்ரிட்ஜ் காலியாக இருந்தது. அதாவது முழுக்க காலியாக இல்லை, ஒரு பாதி வெட்டிய வெள்ளரிக்காய் இருந்தது. மேனா மினிக்கி ஃப்ரிட்ஜை பார்த்து சொன்னது, இதுல இருந்து ஏதாவது எனக்கு சாப்பிட வேணும் என்று. கோபால் வாளை ஆட்டினான். நீ வெள்ளரிக்காய் சாப்பிடு என்றான். முடியாது என்று மேனா மினிக்கி ஒரு பெரிய கூச்சல் விட்டால். அதே நேரத்தில் அடுத்த வீட்டிலிருந்து கதவு திறக்கப்படும் சத்தம். அங்கு முனியம்மா ஆயா வசித்து வந்தார். கொஞ்சம் பைத்தியமானாலும் நல்ல மனசு அவங்களுக்கு. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. மேனா மினிக்கி கோபாலை பார்த்து சொன்னால், அப்போ அங்கதான் போகணும். கோபால் கூலிங் கிளாஸ் போட்டான். மேனா மினிக்கி நூலால் ஆன தம்மி தூண்டிலை எடுத்தாள். ஆயா கவனத்தை திசை திருப்ப கோபால் கதவுக்கு ஓடி போய் ஒன்றுமே இல்லாத இடத்தை நோக்கி குறைத்தான். ஆஸ்கார் தரலாம் என்ன நடிப்பு. முனியம்மா ஆயா கதவை திறந்து கோபால் ஏன் கத்துகிறான் என்று பார்க்க வெளியே வந்தார். அந்த கவனச்சிதலுக்குள் மேனா மினிக்கி உள்ளே நுழைந்தால் ஒரு டம்மி நெஞ்சா போலவே. மேனா மினிக்கி ஃப்ரிட்ஜை திறந்தால் உள்ளே ஒரு பெரிய பிளேட்டில் வறுத்த வஞ்சரம். அதை எடுத்தால். ஆனா கோபால் அவன் குட்டியான மனசு மிகவும் உற்சாகம் அடைந்தது. அவன் குதிச்சான். ஃப்ரிட்ஜ் குலுங்கிச்சு. ஒரு ஜார் உருகாய் கீழே விழுந்தது. அது பூனையை தாக்கியது. பூனை மிக்சி மேல் விழுந்து. முனியம்மா ஆயா உள்ள வந்து பார்த்தா சீலிங்கில் மேல உருகாய் பாட்டில். கோபால் தலை மேல வஞ்சரம் மீனு. ஆனா மேனா மினிக்கி நான் தூங்குவேன் மாதிரியில் அடித்து விட்டார். அப்புறம் ஆயாமா 2 பேரை வெளியே துரத்தி விட்டது. ஆனா மேனா மினிக்கி மட்டும் ஒரு துண்டு வஞ்சரத்தை அமிக்கிச்சிய. பாவம் கோபாலும் மண்ட கலங்கி நின்னா. கடைசி பாடம் என்னன்னா, உன் வீட்டில் உணவு இல்லையில் அடுத்தவர் வீட்டில் இறங்கக்கூடாது. இப்போதைக்கு ஆயா மன்னித்து விட்டது. பாய்.